பல ஆண்டுகளுக்கு முன் யூதா தேசத்தில் மக்கள் வாழ்ந்த காலமது. வெளிப்புறத்திலெல்லாம் நன்றாக தெரிந்தாலும் உள்ளத்தில் மக்கள் கடவுளை மறந்து அநியாயம், அகந்தை, ஏழைகளை ஒடுக்குதல் போன்றவற்றில் மூழ்கியிருந்தார்கள். அந்த காலத்தில் எருசலேமில் வாழ்ந்த ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் ஏசாயா. ஒருநாள் ஏசாயா ஆலயத்தில் ஜெபிக்கச் சென்றான். அங்கே அவன் மறக்க முடியாத ஒரு தரிசனத்தை கண்டான். உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரை அவன் கண்டான். தேவதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஆண்டவர் என்று பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த மகிமையை பார்த்த ஏசாயா நடுங்கி, ஐயோ, நான் அசுத்த உதடுகளுடையவன், அசுத்த மக்களுக்குள் வாழ்கிறேன் என்று புலம்பினான். அப்போது ஒரு தேவதூதன் வேவிக்கையிலிருந்து எரியும் நிலக்கரியை எடுத்து ஏசாயாவின் உதடுகளைத் தொட்டு, உன் பாவம் அகற்றப்பட்டது என்று சொன்னான். பின்னர் ஆண்டவரின் குரல் ஒலித்தது, நான் யாரை அனுப்புவேன்? நமக்காக யார் போவான்? அந்த குரலை கேட்ட ஏசாயா தைரியமாக, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கள் என்று பதிலளித்தான். அந்த நாளிலிருந்து ஏசாயா ஒரு இறைவாக்கினராக மக்களிடையே நடந்தான். ஏசாயா ராஜாக்களிடமும் பொதுமக்களிடமும் தைரியமாக பேசினான். வெறும் சடங்குகள் போதாது, நீதி செய், ஏழைகளை காப்பாற்று, அநியாயத்தை விட்டு விலகு என்று எச்சரித்தான். மக்கள் பலர் அவனை கேளாமல் அவன் சொற்களை நிராகரித்தார்கள். சிலர் அவனை கேலி செய்தார்கள். இருந்தாலும் ஏசாயா தன் பணியிலிருந்து பின்னடையவில்லை. ஏனெனில் அவன் சொல்வது அவன் சொல்லல்ல, அது கடவுளின் சொல் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏசாயா வெறும் தண்டனையை மட்டும் அறிவிக்கவில்லை, அவன் நம்பிக்கையையும் அறிவித்தான். இருளில் நடக்கும் மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்றான். ஒரு நாள் கடவுள் மக்களுக்காக ஒரு இரட்சகரை அனுப்புவார் என்றும், அவன் துன்பம் சுமந்து சமாதானத்தின் அரசனாக இருப்பான் என்றும் இயேசுவின் பிறப்பை அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். அந்த வார்த்தைகள் தலைமுறைகள் கடந்து மக்களின் இதயங்களில் நம்பிக்கையின் விதையாக விதைக்கப்பட்டன. ஏசாயா இறைவாக்கினரின் கதை நமக்கு சொல்லுவது இதுதான். கடவுள் அழைக்கும்போது தகுதியில்லை என நினைத்தாலும் இதோ நான் என்று சொல்லும் தைரியம். அநியாயத்தை எதிர்த்து நின்றாலும் நம்பிக்கையை இழக்காத மனம். கடிந்து கொள்ளலுக்குள் கூட கருணையும் நம்பிக்கையும் நிறைந்த செய்தி. அதனால்தான் ஏசாயா தீர்ப்பின் இறைவாக்கினர் மட்டுமல்ல, நம்பிக்கையின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார்.